ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மே சீரீஸான ஐ லெஃப்ட் மை ஏ ரேங்க் பார்ட்டி சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ லெஃப்ட் மை ஏ ரேங்க் பார்ட்டி சீசன் 1 எபிசோட் 5. இந்த 3 பொண்ணுங்களும் புது ஆர்மரை போட்டு ஃபைட் பண்ற அந்த சீன் எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட்டா ஓடிட்டு இருக்கு. இதுதான் எர்த்தீஸ் அப்படின்னு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வருது. நம்ம ஹீரோ இல்லாம டஞ்சனுக்குள்ள சாப்பிட்றதுக்கு சைமன் பார்ட்டி கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த யோக்கர் இருந்தா மேஜிக் பாட்டை வச்சு நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்கும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்சதை பத்தி பேசாதான் சைமன் சொல்றான். சரி அந்த ஜேகல்ஸ் கூட தானே ஃபைட் பண்ண போறோம், ஈஸியா அதை நீங்க முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. சரி லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு ஜேமிட்டு சொல்றாங்க. நீ மேஜிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா ரொம்பவே வீக்கா இருவன்னு ஒருத்தன் திட்டுறான். ஏலிங் மேஜிக்கை யூஸ் பண்ண கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கமிலாவா அவளை திட்டுறா. ஜேமி வேண்டா வெறுப்பா இவங்க கூட இருக்கா. கண்டினியூஸா நீங்க ஏ ரேங்க் குவெஸ்ட் எல்லாத்துலயும் ஃபைல் ஆயிட்டு இருக்கிறதுனால உங்களோட ரேங்க் ப்ரமோஷனை டிராப் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி மாமாரி சொல்லவும், பட் அவர் ஏ ரேங்க் அட்வைசர்னு சைமன் சொன்னா. பட் அதுக்கு தகுந்தபடி நீங்க நடந்துக்கிடல. ஒன்னு அதுக்கு தகுந்தபடியான குவெஸ்ட் முடிங்க, இல்லைன்னா உங்க ரேங்க் டிராப் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தா. நம்ம சி ரேங்க் மிஷனை போய் முடிக்கிறதா அப்படின்னு டென்ஷன் ஆகும். கன்ஃபார்மா நம்ம ரேங்கை டிராப் பண்ண போறோம் அப்படின்னு அவங்க சொல்லல. ஜஸ்ட் இது ஒரு பாசிபிலிட்டின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு சைமன் சொல்றான். அந்த யோக்கு உண்மையில நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருந்திருக்கான். நீ அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் தானே சொன்னா. அவன் பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி வருவான்னு தானே சொன்னான். எப்படியாச்சும் அவனை நம்ம பார்ட்டிக்கு திரும்ப வரவை அப்படின்னு மத்தவங்க சொன்னா. ஈவன் யோக்கா இருந்தாலும் அவனால ஒரு விஷயத்தை ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. அக்ரமேட்டிக் டார்க்னஸ் அதுக்குள்ள போகணுங்கிறது தான் அவனோட கனவு. நம்ம அதுக்குள்ள போவோன்னு சைமன் சொன்னா. மத்தவங்க எல்லாம் பயப்படுறாங்க. நம்ம ஜஸ்ட் பேருக்கு போற மாதிரி சீன் போடுவோம், பட் உண்மையிலேயே சீரியஸ் எல்லாம் நம்ம அதுக்குள்ள போறது இல்ல அப்படின்னு சொல்லி சைமன் ஒரு பிளான் போடுவோம். இது நல்ல ஐடியான்னு கூட இருக்கவன் சொல்றான். இப்போ நம்ம ஹீரோவோட பார்ட்டியா அடுத்த என்ன மிஷனுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது இவங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்த பொண்ணுங்க தானே அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிற எல்லாரும் பாக்குறாங்க. இதுங்களுக்கு அவ்வளோ சீன் இல்லைன்னு ஒருத்தன் சொல்லிட்டு போவோம். பொறாமையில சில பேர் இப்படிதான் பேசுவாங்க. கண்டுக்கிடாத நம்ம ஹீரோ ரைன்ட்டு சொல்றான். காசு சேர்த்து வச்சுட்டதுனால இவங்களுக்குன்னு ஒரு வீடு வாங்குறதுக்காக போய் பாக்குறாங்க. இந்த வீடு மத்த எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. பட் இந்த இடத்துல ஈஸியா திருடங்க உள்ள போடுற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல சேஃப்டி இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப வேற ஒரு வீட்டை போய் பாக்குறாங்க. அதுல சில பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய ரூமும் இந்த இடத்துல இருக்கு. ஓகே இந்த இடம் சேஃப்டிக்கு ஓகே தான், பட் வேற வீடு இருந்தா அதையும் பாப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி வேற வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு அவர் கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு மாதிரி இருக்கவோ என்னாச்சுன்னு கேட்டா தண்டர் பைக்கோட பேசிங்னு தான் இருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும். நம்ம அடுத்த வீட்டுக்கு போவேனா லாஸ்டா பார்த்தா அந்த வீடியோ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்றாங்க. தண்டர் பைக் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு செல்க்கு சொல்றேன். லாஸ்டா பார்த்தா அந்த வீடியோ இவங்க வாங்கிட்டாங்க. உங்களுக்கு எந்த ரூம் பிடிச்சிருக்கோ அதுல எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும் என்ன சொல்றீங்க நம்ம ஹீரோ கேட்கறான். நீங்க 3 பேரும் பொண்ணுங்கன்னா ஒரு பையன் இங்க தங்குறதா நம்ம ஹீரோ கேட்டா. நம்ம கேம்பிங்லாம் பண்ணும்போது எங்க கூட தானே படுத்திருப்பீங்கன்னு மத்தவங்க சொன்னா. அதுவோ இதுவோ ஒண்ணு கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, திருடங்க வந்தாலும் சமாளிச்சிருவீங்க, குக்கிங்கும் நீங்க பண்ணலாம்னு சொல்லவும் அவரே குக்கிங் பண்ண மாட்டாரு, நம்ம எல்லாம் ஷேர் பண்ணி தான் பண்ணணும்னு சில்க் திட்டுறா. நீங்க என்ன பண்ணாலும் சரி ஒரு யங்கான பையன் கூட தான் தங்கி இருக்கோங்கிறத மறந்துடாதீங்க நம்ம ஹீரோ சொல்லவும். சரி சரி அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறோன்னு அவங்க சொல்றாங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஒரு டிவி மாதிரி ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்கான். நம்ம ப்ரீவியஸ் பேட்டில்ஸை இதில் ரிவ்யூ பண்ணி நம்ம மிஸ்டேக்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். க்ளோவருக்காக எல்லாரும் டோஸ்ட்டை போடும்போது எல்லாம் ஜாலியாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ரெயின் ஒரு மாதிரி ஆகிறா. என்னாச்சு நம்ம ஹீரோ பார்த்தா டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் ஓடுது. அக்ரமேட்டிக் டார்க்னஸ்குள்ள தண்டர் பைக் போக போறாங்க. அவங்க கூடவே சேர்த்து மற்ற ஏராங் பார்ட்டியோ போறாங்க அப்படின்னு சொல்லி வேற ஒரு 2 பார்ட்டியவோ காமிக்கிறாங்க. இங்க ஓகே தானே அப்படின்னு மற்றவங்க நம்ம ஹீரோவை கேட்கவும் இது ஒன்றும் ரேஸ் கிடையாது, நம்ம தான் ஃபர்ஸ்ட் போகணும், நம்ம எல்லாம் பொறுமையா போய்க்கலாம், என்னோட கோல் ஆல்ரெடி சேஞ்ச் ஆயிடுச்சு, க்ளோவர் கூட சேர்ந்து தான் நான் பிஸ்கெட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன், அவங்க என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அட்வென்ச்சர் கில்டுல இருந்து நம்ம ஹீரோக்கு ஒரு மெயில் வருது. ஒரு பார்ட்டி உங்களை ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, லெட்டர் கொடுக்குறாங்க. பார்த்தா தண்டர் பைக் தான் அக்ரோமேட்டிக் டார்க்னஸ்குள்ள போறதுக்கு நம்ம ஹீரோவை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருக்காங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன், ரிப்ளை பண்ணிருங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். இது நான் எதிர்பார்த்ததான் அப்படின்னு மாமார் சொல்றா. ரெயின் கூட நம்ம ஹீரோ மார்க்கெட்ல நிக்கவும் மணி பசமா டென்ஷன்ல நம்ம ஹீரோவை பார்க்க வரான். என்ன தைரியம் இருந்தா நீ இதை ரிஜெக்ட் பண்ணுவ, உன்னாலதான் என் பார்ட்டி இப்ப கஷ்டப்பட்டு இருக்கு அப்படின்னு சைமன் சொன்னா. இது ஒன்னும் ஆர்டர் கிடையாது, ரெக்வஸ்ட் தானே பண்ண, அதை ரிஜெக்ட் பண்ணதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, நீங்க அந்த டஞ்சனுக்கு போறதுக்கு வாழ்த்துக்கள்னு நம்ம ஹீரோ சொல்றான். யோக்கு புரியாம பண்ணாத, ஒழுங்கா என் கூட ஜாயின் பண்ணுன்னு சொன்னா நீ தாண்டா புரியாம பண்ணிட்டு இருக்க, வேற ஒரு ஆக்டிவ் பார்ட்டியில இருக்கிற ஒரு மெம்பரை உன் பார்ட்டிக்கு நீ கூப்பிட்டதே தப்பு, இது ரெக்வஸ்டே, இதை ரிஜெக்ட் பண்ண எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. வாயா மோடு, உன்னாலதான் இப்ப என் பார்ட்டியா பிரச்சனையில இருக்குன்னு அங்க டீ ப்ரமோட் ஆக அப்புறம் நீ தான் அதை சரி பண்ணணும்னு சொன்னா. ஃபைட் பண்றதை தவிர்த்து ரிசர்ச், சாப்பாடு, போஷன் மத்த தேவையான விஷயங்கள் நீ எல்லாத்தையும் என் தலையில தானே நீ கேட்டன. இவ்வளத்தையும் நான் பண்ணியும் என்ன நீ ஒரு ஆளா கூட மதிக்கல. ஒரு நாள் நீ என் வேல்யூவை புரிஞ்சுக்கிடுவேன் நானும் வெயிட் பண்ணிட்டே இருந்துட்டேன், பட் இதுக்கு மேலே என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இங்க பாரு எனக்கு புரியுது, நம்ம எல்லாம் ஒரே பார்ட்டியா இருந்தவங்க அப்படின்னு நம்ம கேட்டா. இதுக்கு மேல நம்ம அப்படி கிடையாது நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ இப்படி பின்வாங்கிட்டா என் தண்டர் பைக் பார்ட்டி என்ன ஆகுறதுன்னு கேட்டா. அது என்னோட ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். சைமன் ரொம்ப டென்ஷன்ல இருக்கான். இங்க கில் மாஸ்டர் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு 3 டஞ்சன்ல இதே மாதிரி ஓவர் ஃப்ளோக்கான அறிகுறிகள் இருக்கு அப்படின்னு கில் மாஸ்டர் சொல்லுவோம். ராயல் அகாடமி என்ன சொன்னாங்க நம்ம ஹீரோ கேட்கறான். அவங்களுமே இது மோசம் தான் சொல்லியிருக்காங்கன்னு கில் மாஸ்டர் சொல்லுவோம். அதனாலதான் சைமனோட பார்ட்டிக்கு கவர்மெண்ட் ஈஸியா அப்ரூவலை கொடுத்தாங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். அக்ரோமேட்டிக் டார்க்னஸ்ல ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறது எல்லாரும் ரியலைஸ் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இன்வெஸ்டிகேஷன்
ஆபரேஷன் பண்றதுக்கு ஈஸியா பெர்மிஷன் கிடைச்சிடுச்சு. மத்த 2 ஏ ரேங்க் பார்ட்டில ஒரு ஏ ரேங்க் பார்ட்டியை பின்வாங்கிட்டாங்க. அண்ட் தண்டர் பைக்கே என்னால நம்ப முடியாது. இதுல இருக்கிற ரூல்ஸ் எதையுமே அவங்க சுத்தமா மதிக்கல. நானே அதை போயிட்டு டைரக்டா இன்வெஸ்டிகேட் பண்ணிருப்பேன். பட் ஆனா என் பொசிஷன் இருக்கிறதுனால என்னால அந்த இடத்துக்கு டைரக்டா போக முடியாது. ஸோ எனக்கு நம்பிக்கையான ஆளுன்னா நீ ஒருத்தன் தான். நீ அதை போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அங்க ஏதாச்சும் பிரச்சனைனா அந்த ஸ்க்ரோல் ஆஃப் எக்ஸிட்டை யூஸ் பண்ணணும். ஒரு ஹை வேல்யூ ஸ்க்ரோலை நம்ம ஹீரோக்கு அவர் ஃப்ரீயா கொடுக்குறாரு. உன்னோட டைரக்ட் இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ மமார் வந்துட்டு ஒரு லெட்டர் கொடுக்கும். ஹீரோக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஒரு குவெஸ்ட் இருக்கு. அக்ரோமேட்டிக் டார்க்னஸ் பத்தி ரிசர்ச் பண்ணணும். இந்த நாட்டோட கிங் டைரக்டா நம்ம ஹீரோக்கு அதை கொடுத்துருக்காரு. என் பார்ட்டி மெம்பர்ஸ்ட்ட கேட்டு சொல்றான் நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ நடந்த எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பார்ட்டி மெம்பர்ஸ்ட்ட சொல்லிட்டு நம்ம இதை ஏத்துக்கிட வேணாம் நம்ம ஹீரோ சொல்றான். டெம்பரவரியா நம்மள ஏ ரேங்க் பார்ட்டி ஆக்கினாலும் நம்மளோட ரிஸ்க் அதிகமா இருக்கு நம்ம ஹீரோ யோசிச்சா நம்ம ஒன்னும் அந்த டஞ்சனை கான்கோஸ் பண்றதுக்குன்னு போல ஜஸ்ட் ஸ்கவுட் பண்ண தானே போறோம். ஃபியூச்சர்ல கண்டிப்பா நம்ம அக்ரோபாட்டிக் டார்க்னஸ்க்கு போவோம். இப்போ அதை சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு நினைச்சுக்கிடுவோம். நீங்க எங்களை நினைச்சுதான் கவலைப்படுறீங்களான்னு ட்ரெயின் கேட்கவும் அதுவும் உண்மைதான். உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நம்ம ஹீரோ பயப்படுறான். லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஆர்மரோ வெப்பனும் நம்ம கிட்ட இருக்கு. எங்களுக்கு எதுவும் ஆகாத ட்ரெயின் நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்துறா. என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணுவோம். நம்ம ஸ்ட்ரீமை திரும்ப பார்த்து என்னென்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோமோ அதை கரெக்ட் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு மாதிரி நான் செலுக்கு சொல்லவும் சரி நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறேன். எங்க மேல இருக்கிற அக்கறையில உங்களோட ட்ரீமை விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. நாங்களும் டிபெண்டபிள் பர்சன் தாங்கிறத உங்களுக்கு ப்ரூவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க. க்ளோவர் அப்படின்னா அபிஸ் கேட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க எல்லாரும் சீரப் ஆகுறாங்க. இவனை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்ட சாரி அப்படின்னு கில் மாஸ்டர் சொன்னா பரவாயில்ல. டீமும் நானும் ஒன்னா சேர்ந்து இந்த மிஷனை முடிப்போம் நம்ம ஹீரோ சொல்றான். எங்க டீம்ல ஒரு ஸ்கவுட் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா நீ இப்படி கேப்பன் மமார் முன்னாடியே ஏற்பாடு பண்ணிருக்கான்னு கில் மாஸ்டர் சொல்றாரு. இதுதான் நினைய என் கசின் தான் அப்படின்னு சொல்லி மமார் இன்ட்ரடியூஸ் பண்றா. ஹலோ என்னோட பேரு நனி. இந்த ஜாபுக்கு நான் பக்காவா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவ இன்ட்ரடியூஸ் ஆகுறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஆல்ரெடி அக்ரோபாட்டிக் டார்க்னஸ்ல வந்து பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. நம்ம ஹீரோவா அவங்க டீமுக்கு வர வைக்கலான்னு தண்டர் பைக் சும்மா ஃபேக்கா தான் வந்து அதுக்குள்ள போலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. அப்படி சொன்னா அவங்க டீம்ல ஜாயின் பண்ணுவான்னு நம்ம ஹீரோவை எதிர்பார்த்தா நம்ம ஹீரோ முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டான். இப்போ இந்த கண்ட்ரியோட கிங் அப்புறமா அட்வென்ச்சரஸ் கில்டோட ஹெட்டுமே சேர்ந்து நம்ம ஹீரோ வந்து அக்ரோபாட்டிக் டார்க்னஸ்க்கு போன அஃபீஷியலா அனுப்பி வைக்கிறாங்க. இனிதான் கதை இன்ட்ரெஸ்டிங்கா போக மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் guys. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.